நெருக்கடிகளால் சபரிமலைக்கு மாற்றாக பிற ஆலயங்களுக்கு படையெடுக்கும் ஐயப்ப பக்தர்கள். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கி சபரிமலை சென்று ஐயப்பனை வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த ஆண்டு கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலால் சபரிமலை தேவஸ்தான நிர்வாகம் பல்வேறு கெடுபிடிகளை அறிவித்துள்ளது. இதனால் தமிழகத்திலிருந்து சபரிமலை செல்லும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலை சென்று ஐயப்பனை வழிபட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தற்போது பிற ஐயப்பன் ஆலயங்களுக்கு பக்தர்கள் படையெடுத்து வருகிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பழனி குருசாமிகள் தலைமையில் 20 பேர் பொன்னியம்மன் ஆலயத்தில் இருமுடி கட்டி தங்களது புனித யாத்திரையை தொடங்கினர். சபரிமலைக்கு செல்ல முடியாததால் தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரையில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கு சென்று பக்தர்கள் வழிபாடு செய்துள்ளனர். இருமுடி கட்டி எடுத்து சென்ற நெய், தேங்காயை ஐயப்பனுக்கு செலுத்தி வழிபாடு நடத்தினர். வழக்கமாக ஐயப்பன் கோவில்களில் நம்பூதிரிகள் மட்டுமே ஐயப்ப சுவாமிகளுக்கு அபிஷேகம் செய்யும் நிலையில் இந்த கோவிலில் பக்தர்கள் தாங்களாகவே தங்களது கைகளில் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்வது சிறப்பம்சமாக உள்ளது. மனதிற்கு நிறைவை தருவதாக ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். சபரிமலை தேவஸ்தானத்தின் கெடுபிடிகளால் தற்போது தமிழகத்தில் உள்ள பிற ஐயப்பன் ஆலயங்களும் பக்தர்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிகிறது. சபரிமலை சென்று ஐயப்பனை வழிபட பல்வேறு முட்டுக்கட்டைகள் நிலவி வருவதால் ஐயப்ப பக்தர்கள் பிற ஆலயங்களுக்கு சென்று தொடர்ந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சோசியல் மீடியாக்களையும் ஃபாலோ பண்ணுங்க.